எவ்ரிவன், என் பேரு பிரகதீஸ்வரன் ஃப்ரம் ஏஎம்எல் டிபார்ட்மெண்ட் பிடெக். நான் ராஜபாளையத்துலேருந்து வரேன். நான் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்திருக்கேன். நான் 100% மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்திருக்கேன். அதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஜஸ்ட் 50,000 கட்டினா போதும், உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் இங்கே அட்மிஷன் தராங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 கண்டிஷன்ஸ்லேயே உங்களுக்கு அந்த 3 கண்டிஷன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும், உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. அபவ் 8 சிஜிபி இருந்தால் போதும், 75% attendance, and comparing to other colleges, it is most liberal college, and also you have so many facilities, technical facilities, and you have more networking. மித்த காலேஜை பொறுத்தளவுக்குல நீங்கள் 8 to 5 ஒரே கிளாஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலேஜில் அப்படி கிடையாது. நீங்கள் ஃப்ளெக்சிலேண்ட், நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணலாம், வேறு ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் இருக்கும். பேசிக்கலி இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு நிறையா நெட்ஒர்க்கிங் கிடைக்கும், நிறையா ஐடியாஸ் பிச் பண்ணும். அது போக இந்த காலேஜில் டெக் சொசைட்டி, ஐடியா லேப், there have so many center of excellence, tech society for developing products using, and also it has so many senior collaborative for product pitching and product development. And you have a idea lab space for, especially for Savitha Engineering College students. It has, if you give idea means idea lab will be help to develop a product, and also they giving trademark to you. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்தா போதும், அவங்க உங்களுக்கு ப்ராடக்டாகவே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, உங்களுக்கு ட்ரேட்மார்க்கும் வாங்கி தராங்க. எஸ்பெஷலி இப்போ ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஹார்ஸ் இருந்தால் நீங்கள் கேம் புக் பண்ணி கேம் கூட விளாட்லாம். அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் லீவ் எடுக்கனா கூட லீவ் எடுக்கலாம். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டமும் ஒரு நல்ல சிஸ்டம் தான். எஸ்பெஷலி கம்பேரிங் டு அதர் காலேஜ், ஃப்ளெக்சிலேண்ட் அண்ட் நெட்ஒர்க்கிங் இஸ் த பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் திஸ் காலேஜ். நான் 12th வந்து 189 கட் ஆஃப் 558 மார்க் எடுத்தேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்க்கல, கட் ஆஃப் வந்து 189 வந்துச்சு. 185 ப்ளஸ்க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் 185 ப்ளஸ்க்கு மேலே எடுத்தால் நீங்கள் 50% ஸ்காலர்ஷிப், 100% ஸ்காலர்ஷிப் போவாங்க. அதே 180க்கு மேலே எடுத்தால் 50% ஸ்காலர்ஷிப். அதே நீங்கள் 190 மேலே 191 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து எந்த விதமான கிரிட்டிசைஸோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த விதமான கிரிட்டிசைஸுமே இங்கே இருக்காது. எல்லாருமே இங்கே ஒரே தான் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், டைமிங் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், எந்த வீக் ஆஃப் எடுக்கிறதும் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். கம்பேரிங் டு அதர் காலேஜஸ், it has more networking and FlexiLand at its core. My name is Fardeen Ghafoor. I'm a first year student and I'm studying AIDS. I'm in the department from AIDS. So it's been a year since I joined Savitha Engineering College, and from what I've seen, that all the faculties and all the students and the networking is really good here. I can go to Idea Lab. There's a section called Idea Lab, and I can pitch my ideas. I can think innovatively, and there are many faculties which also helps us. They also help us to pursue more on our dreams and achieving our success. My name is Pallavi. I am from Andhra. I am studying in Savitha Engineering College in the Department of Artificial Intelligence and Data Science. When I joined the college, I don't know anything about the BTech or AIDS department. After joining the college only in the first time, I have feared a lot what is mean by BTech. I don't know anything. When I joined the college, my mentor teaches everything about that. And after that, staffs are very friendly, and faculties helps to me know how the college will go. And the faculties told me that don't fear in any way and be strong. In the first semester, first time, learned a lot. Then only I know what is mean by BTech like that. I don't know what is mean by also FlexiLand. After joining, I have listened in the Chennai only, in the Savitha Engineering College, what is mean by FlexiLand. It is very nice. The FlexiLand, we can choose faculties and our own timings. No, we need holiday means we can keep the holiday, or we need to maintain the 80% attendance for every semester. And also for us, for first year, they have divided into foundation and skill courses. It is most helpful for us. One-time theory classes, and in the next term, it is the skill classes. Like we have enjoyed a lot in Selenza events.
And also they will conduct a more and more events like we have enjoyed a lot. ஹாய், நான் ஹேமந்த் குமார், ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இந்த சவிதா சூஸ் பண்ண மெயின் ரீசன் என்னன்னா ஃப்ளெக்ஸி லேர்ன். ஓகே, என் வீட்டில் வந்து ஃப்ளெக்ஸி லேர்ன் பேஸ் வந்து இப்போ தான் புதுசாக வந்து எங்கள் ஊர் பக்கமும் அதுவும் இல்லாமல் சவுத் இந்தியா பக்கமும் இது ஃப்ளெக்ஸி லேர்ன் தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நான் கேள்விப்படுறேன். மற்ற காலேஜஸில் நான் எங்கேயும் ஃப்ளெக்ஸி லேர்ன் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம காலேஜஸ் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து மற்ற காலேஜில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் காலேஜில் ரேகிங் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் இங்கே வந்து பார்க்கும்போது ரேகிங்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது. எல்லாருமே நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் கூட கொலாபரேட் ஆகி ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், மற்ற ஹேக்கத்தான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சீனியர்ஸ் வந்து நமக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நம்ம எப்போ டவுட் கேட்டாலும் டவுட் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா டைமும் வந்து எப்போ நம்ம வந்து நைட் நான் 10 o'clock என்னோட பசங்களாக சார் கால் பண்ணி கேட்டிருக்கேன், என்ன டவுட் இருந்தாலும் கேளு தம்பி, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு தான் எங்கள் சார் எல்லாம் சொல்கிறாரு. இது வரைக்கும் வந்து நான் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் நாங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணதே இல்லையா. எங்கள் எக்ஸாம் செல்ஸாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்களை வந்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் எங்களை வந்து ஒரு ஃப்யூச்சரை நோக்கி எங்கள் கோல்ஸை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் 12th வந்து அவ்வளோவா மார்க்கெல்லாம் எடுக்கலை, கொஞ்சம் அளவுக்கு தான் கம்மியாக மார்க். நான் இங்கே வந்து 8.4 சிஜிபி எடுக்கிற அளவுக்கு எனக்கு இந்த காலேஜ் வந்து சப்போர்ட் பண்ணி என்னை வந்து கைடன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் இயர்லேயே நான் ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமையும் வளர்த்து கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட் இயர்லேயே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் சீனியர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. Hi, I'm Guram, second year AIDS at Savitha Engineering College. இப்போ கரண்ட்டாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னு ஒரு கோர்ஸில் படிச்சுட்ருக்கேன். ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணும் தியரிட்டிக்காக படிக்காமல் ஒரு ப்ராடக்டை அப்படியே பில்ட் பண்ணி அதுலேருந்து படிக்கிறது கோர்ஸாக இப்போ படிச்சுட்ருக்கேன். சிசி உங்களுக்கு இன்னோவேஷன் ஐடியா இருக்குது, இல்லை ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது, இது மாதிரி ஏதாவது உங்களோட க்யூரியாசிட்டியை பொறுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க டொமைன் எம்எல் இல்லை வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, மீடியா எந்த டொமைனாக இருந்தாலும் அதுக்கேற்ற ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்னா அதில் நீங்களாகவே போய் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கெலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து ஃப்ளெக்ஸி லேர்னிங்னா உங்களுக்கு டைம் டேபிள், ஸ்டாஃப் எல்லாமே நீங்களே அலோகேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு அது ப்ராஜெக்டும் சைடில் ஸ்கில்லும் சைடில் அப்படியே பில்ட் பண்ணிக்கலாம். Hi, my name is Syed Samiuddin. I'm from first year, the Department of Artificial Intelligence and Machine Learning. It's been a year since I've studied in Savitha Engineering College. I really think its FlexiLearn system allows us to have our own timetable, our own slots of subjects, our own choice of subjects, teachers, and timings. We have many center of excellences like game development, IoT, and machine learning. We have a space called Tech Society where we can work on things. We'll have seniors, we have people and faculties who can help us build the product in our imagination, bring it to life. And I really think it's a really good opportunity to have such place and to build ideas like how we imagined. Hi everyone, I'm Dhanush from CSE department in Savitha Engineering College. எங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி லேர்ன்னு ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஸி லேர்ன்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம், புதுசாக இருக்குது இது வந்துட்டு. அது வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நீங்கள் வந்து எந்த டைம் டேபிள் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டாஃப் வேணாலும் வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எந்த செமஸ்டரில் வேணாலும் நம்ம என்ரோல் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஓன் ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா லேப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய கிளப்ஸ் இருக்குது. அண்ட் டெக் சொசைட்டின்னு ஒன்று ஸ்டூடெண்ட் ட்ரிவன் கம்யூனிட்டி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஏதாவது டிவிஎல்னு ஒரு டெக் சொசைட்டியில் ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இப்போது வெப் அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் செமஸ்டரில் வந்து என்ரோல் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டான நாலேஜ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம். கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இந்த செமஸ்டர் ஃபுல்லாக வந்து
டைம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி அதை ரிவ்யூ மூலயமா வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. My name is Darshini. I'm from Andhra and I'm studying at AIDS department first year. நான் இங்கே வரும்போது ஸ்டார்டிங்கில் சவிதா காலேஜ்னால் கொஞ்சம் நர்வஸாக எக்ஸைட்டடாக ஃபீல் ஆயிருந்தேன். ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு ஃப்ளெக்ஸி லேர்னுன்னு ஒரு டைப்பை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ஆந்திராவில் கேள்விப்பட்டதில் எப்பயுமே ஃப்ளெக்ஸி லேர்ன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே கேள்விப்படல. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளெக்ஸி லேர்ன் எல்லாமே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது எனக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே நம்மளும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், நல்லா படிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தேன். நானும் ஒரு டாப்பர்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் மாதிரி தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே டவுட்ஸு எல்லாமே சார் அவங்கலாம் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக என்ன டவுட் இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் இங்கே. அப்புறம் எஸ்சிபி கிட்ட போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் போய் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அப்போ எந்த பேர்டனுமே இருக்காது. அப்புறம் என்ன ஃபெசிலிட்டி வேணால் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். எங்களுக்கு சலஞ்சான்னு ஒரு ஈவெண்ட்டும் வச்சாங்க. யாருமே அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண முடியாது. நல்லா ஹீரோயின்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு நம்மளை நல்லா எப்படி புஷ்அப் பண்ணுவாங்க, நல்லா கைடு கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த டைமில் வேணால் உங்களை டவுட்ஸ் கேட்கலாம், அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. எதுவுமே நம்ம ஐ மீன் பயப்படாமல் அவங்கக்கிட்ட போய் நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசினா அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே வரும்போது நல்ல காலேஜ் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ எங்கே பார்த்தோன்னா ரிவார்ட் காயின்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா மற்றவங்கள பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கு ரிவார்டு இருக்குது, நம்மளுக்கு ஏன் இல்லை, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த இது வந்து நம்மளும் அந்த இதில் போயிட்டு நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட் இயருன்னு இல்லை எல்லா இயருமே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஜூனியர்ஸு சீனியர்ஸு வித் ஹெல்ப் ஃபேக்கல்ட்டியோட எடுத்து அவங்கலாம் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். மற்ற காலேஜில் பார்த்தா நம்ம காலேஜ் நல்ல பெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறேன். ஸோ மை நேம் இஸ் ஹம்சா ஃபாரூக். நான் இப்போது ஒரு தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்தப்போ இட் வாஸ் 2023. அப்போது வந்து எவ்ரிதிங் வாஸ் நியூ டு மீ இந்த ஃப்ளெக்ஸி லேர்னிங் சிஸ்டம் அண்ட் ஆல். அப்புறம் நீங்கள் மற்ற காலேஜஸ் படி இப்போது உங்கள் மைண்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் காலேஜ் வந்து இருக்கும். பட் அதை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நான் வந்து ஸ்கூலில் வந்தப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைஸ்ட் மேனரில் தான் காலேஜ் இருக்கும், ஈவன் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். பட் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வாஸ் சம்திங் மச் மோர் டிஃப்ரெண்ட் தன் தட் வாட் ஐ ஹேட் ஆல்ரெடி காம்ப்ரிஹெண்டட். அப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸி லேர்னிங் சிஸ்டம் இருக்கும், நீங்களே வந்து உங்களுக்காகவே சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ப்ரெஃபர்டு டைம் ஸ்லாட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரலும் திஸ் இஸ் லைக் த பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிபர்ட்டி யூ கேன் கிவ் டு யோர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அதுவும் இல்லாமல் லைக் ஐ எம் சிட்டிங் பிசைட் திஸ் கேம் ரைட் நவ். இப்போ வந்து இது வந்து இந்த செம் தான் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவங்களுக்கு இருக்கிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதை விளையாடிக்கலாம். அண்ட் யூ சி திஸ் இஸ் ஆல்சோ அ கிரேட் எஃபர்ட் டு encourage students extracurricular activities. So I think overall as a student's perspective Savitha Engineering College வந்து உங்களுக்கு வெறும் படிப்புல அகாடமிக்ஸ்ல சிஜிபிஏல லிமிட் பண்ணாம they want you to go much more beyond than that. And another thing, இவங்க வந்து எப்பவுமே எங்க போனாலும் எந்த ஆஃபீஸ்ல போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்னு கூப்பிட மாட்டாங்க, they call you as learners because you learn something new, may it be academics, extracurricular activities or technology based. And yes, என்னோட personal experience படி பார்த்தா I have not seen this much liberty in any other college. So I think far more like by far my journey has been about good.